ஆளுநர் மாளிகை நோக்கி முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று முன்பாக பெரியார் திடலில் கொள்கை பரப்பு தலைவர் ஒருவரான பெரியார் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய பின்பாக தற்போது தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவுக்காக ஆளுநர் மாளிகை நோக்கி முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருடைய பதவியேற்பு விழாவிற்காக ஆளுநர் மாளிகை நோக்கி முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். தற்காலிக சபாநாயகர் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கான பதவியேற்பு விழாவை கலந்து கொள்வதற்காக அவர் ஆளுநர் மாளிகை சென்று கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய காரணத்தின் காரணமாக தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடைய பதவியேற்பு விழாவிற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். கூடுதல் விவரணை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவிற்காக முதலமைச்சர் தற்பொழுது ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர அல்லேகர் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிற்கு பதவியேற்க இருக்கிறார். நிகழ்வில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். முன்னதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற போது அமைச்சர்கள் பதவியேற்றனர். அதனை தொடர்ந்து காலியாக சபாநாயகர் கருப்பையா அவர் பதவியேற்பாளர் தெரிவிக்கப்பட்டது. தடுப்பில் ஆளுநர் அரண்மனை பதவி வைத்தார். நாளை சட்டப்பேரவை நடைபெறும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்கும் விழாவில் அனைத்து தற்காலிக சபாநாயகராக பதவியேற்க உள்ள கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். குறிப்பாக 12ஆம் தேதி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் என்பதால் நடைபெறுவதால் தொடர்ச்சியாக 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் நம்பிக்கை விஜய் கோரவுள்ளார். அந்த இடத்தில் தற்சமயம் பதவி பிரமாணம் நிலையில முதலமைச்சர் அவர் தற்போது ஆளுநர் மாளிகை மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் சட்டமன்ற எதிர்ப்பு யாருக்கு அதை முழுமையாக கையாளுவது சபாநாயகர் பணியா இருக்குது. அதாவது சபாநாயகர் பணியை சரியான என்பதால் தற்காலிக சபாநாயகர் நீக்கத்திற்காக ஆளுநர் மாளிகை பதவி பிரமாணம் செய்ய தமிழக முதல்வர் தற்போது அங்க பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ராம்குமார். நௌசாத், ஆளுநர் மாளிகை பதவியேற்பு விழாவிற்காக முதலமைச்சர் நிகழ்ச்சி நிரல்கள் என்னவாக இருக்கிறது? குறிப்பாக காலையில் பதவியேற்ற அவர் ஆளுநர் தான் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். அதற்கு பிறகுதான் குறிப்பாக சட்டப்பேரவை தலைமை தேர்தல் வந்த பிறகு கோப்புகளை கையெழுத்திட்டார். மிக முக்கியமாக அங்கிருந்து இன்றே அதாவது நாளை சட்டப்பேரவை கொண்டு கூடுவதால் அந்த இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்க வேண்டும் சபாநாயகர் முன்னிலையில். அதுக்காக தான் தற்காலிக சபாநாயகர் இருக்கிறார். அது தமிழக ஆளுநர் அவருடைய ஆளுநருடைய வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பதாக அதற்கு குறிப்பாக மரபுப்படி தமிழக முதல்வரை வரவேற்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த பதவியேற்பு நிகழ்வில் மரபுப்படி அவர் பதவியேற்கிறார். அது பதவியேற்ற போது அவர் குறிப்பாக அங்கு அவருடைய வாழ்த்து பெறுவார் எதிர்பார்க்க முடியாது. முதல்வரிடம் சபாநாயகர் வாழ்த்து பெறுவார். அதற்கு பிறகு அடுத்தடுத்த பணிகள் நடக்க இருக்கும். குறிப்பாக நாளை அதுக்கான நேரம் அறிவிக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். அப்ப துணை சபாநாயகர் பதவி, அப்ப அடுத்தது மிக முக்கியமாக வாக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அடுத்தடுத்து இருப்பதால் அந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்து இருக்கிறது. அதாவது இன்று தமிழகம் முதல்வர் சென்றிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டப்பேரவையிலிருந்து அங்கு முழு நேரம் சென்ற பிறகு அங்கிருந்து அங்கு சென்றிருக்கிறார். அது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. நௌசாத், ஏற்கனவே கொள்கை பரப்பு தலைவர்கள் ஒருவரான பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை செலுத்தியிருந்தார். இந்நிலையில் இன்னும் பிற கொள்கை தலைவர்களுடைய நினைவிடங்களுக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயம் தன்னுடைய கொள்கை தலைவர்களை மிக முக்கியமாக முன்வைத்துதான் மிக முக்கிய ஒன்றாக அடிப்படையில் தான் சென்று அங்கு அவர் மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகு அடுத்த கொள்கை தலைவருக்கு மரியாதை கொடுப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையே திராவிட கட்சியுடைய ஆட்சி அதை இப்போ ஆட்சி செய்தால் இந்த போதிலும்
பெரியாரையும் அண்ணாவையும் முன்னிட்டுதான் கடந்த 2 கட்சிகளும் அரசியல் மேற்கொண்டார்கள். ஆனால் இவர் கொள்கை தலைவர் பெரியாரை முன்வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஆட்சி ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் சமூகத்தில் கூட திராவிட சித்தாந்த பல்வேறு கஷ்டப்பட்டிருந்தார்கள். அதுக்கு முன்கூட்டியே குறிப்பாக இந்த ஆட்சி பொறுப்பேற்றவும் ஆட்சி பொறுப்பேற்க முன்பாக கடந்த கால தலைவர்கள் சவால் குறிப்பாக திருவிடல் செய்து மரியாதை செலுத்துவாங்க. அந்த இவரும் பத்திரிகை பிறகு கொள்கை தலைவர் பெரியாருக்கு மரியாதை செலுத்துகிறார். அடுத்தடுத்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவார் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.